கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை எவர்க்கும் அன்பை அருள்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். அனைவருக்கும் வணக்கம். தட்சிணேஸ்வரத்திலே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மிக நீண்ட காலம் இருந்தபோது பல்வேறு வகைப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய அமுத மொழிகளை நாம் பார்க்கின்ற போது கடவுளை பற்றிய செய்திகள் தான் அதிலே முழுமையாக இடம்பெற்றிருக்கின்றன என்பதனை நாம் உணரலாம். அதே சமயத்தில் பல்வேறு நிலையில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்ப பல்வேறு விதங்களில் அந்த உபதேசங்களை அவர் வழங்கியிருப்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஏராளமான மனிதர்களை அவர் சந்திக்க நேர்ந்த காரணத்தினாலும் அவருடைய இயல்புகள் வெவ்வேறு வகைப்பட்டதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினாலும் எல்லா தரப்பினருக்கும் ஏற்புடையனவாக அவருடைய அமுத மொழிகள் அமைந்திருப்பதை காணலாம். அவருடைய அனுபவங்களிலே ஒன்று, ஒரு சமயம் கல்கத்தா பகுதியிலே ஒரு புகழ்பெற்ற சொற்பொழிவாளர் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் கேள்விப்பட நேர்ந்தது. பொதுவாக அவரை பற்றி நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். தெய்வீக சம்பந்தமாக யார் பேசினாலும் சரி, அவரை தேடி போய் அவரோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அவருக்கு உண்மையிலேயே அதை பற்றி தெரியுமா தெரியாதா, தகுதி வாய்ந்தவரா இல்லையா என்றெல்லாம் அவர் சிந்திக்க மாட்டார். கடவுளை பற்றி அவர் பேசுறார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டால் போதும், உடனே அவரை தேடி கொண்டு போவார். போய் நீங்கள் கடவுளை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை சொல்வதாக கேள்விப்பட்டேன், நானும் உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டு தெரிந்து கொள்ள முன்வருவார். அப்படி பல அனுபவங்கள் நிகழ்ந்த போது ஒரு சொற்பொழிவாளர், முறையாக பேசக்கூடியவர், நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய அளவிலே பேசுகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நாமும் போய் பார்க்கலாம் கேட்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அதே மாதிரி போனார். பேச்சாளர் பேசினார், கேட்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இவரும் கேட்டுக்கொண்டிருந்தார். இவர் ஒரு பக்கமாக வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் ஆயிற்று. சொன்னவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இவரும் யோசனை பண்ணி பார்த்தார், இங்க எங்க இருக்கிறது ஆன்மீகம், அது அவருக்கு புரியவே இல்லை. அது அப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்கிறது, அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆன்மீக சொற்பொழிவு என்றால் என்ன? கேட்பவர்கள் மனத்திலே ஒரு அணுவளவாவது ஆன்மீக உணர்வை எழுப்ப வேண்டும், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஆன்மீக உணர்வை கொஞ்சம் வளர்க்க வேண்டும். மொத்தத்தில் அது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதரோ அதை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார். நேரத்துக்கு மேல அவரால் கேட்டுக்கொண்டே இருக்க முடியவில்லை. இருந்தாலும் சரி, வந்தாகிவிட்டது, கேட்டுவிட்டு போகலாம் என்று முடிகிற வரைக்கும் இருந்தார். அப்புறம் முடிந்த உடனே அவர் பக்கத்துல போனார். ஐயா, நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் அவர் இப்படி பேசுறாரு என்று புரியாம பார்த்தார். அப்புறம் சொன்னார், ஒரு மனிதனுக்கு கடவுள் மீது ஈடுபாடு வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னாலே எவ்வளவோ தவம் பண்ணி இருக்க வேண்டும். இந்த பிறவியிலே ஒரு மனிதன் இறை ஈடுபாடு கொண்டவனாக இருக்கின்றான் என்றால் அதற்கு முந்தைய பிறவியிலோ அல்லது இந்த பிறவியிலோ பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தின் விளைவாகத்தான் அவனுக்கு கடவுள் மீது ஈடுபாடே வருகிறது. அவர் வந்திருக்கிற ஈடுபாட்டை வளர்க்கின்ற வகையிலே பேசுவதுதான சிறந்த பேச்சாளருடைய கடமை. நூல்களை கற்றறிந்தவர்கள், அந்த நூல்களின் சாரத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று முன்வருகின்றவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை பற்றி தாங்கள் அறிந்ததை, தாங்கள் கற்றதை, தாங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்ததை
எடுத்து சொல்லி அவர்களுடைய ஆன்மீக ஈடுபாட்டை கொஞ்சமாவது வளர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் பேசிய அந்த பேச்சை கேட்டபோது ஏற்கனவே கொஞ்சம் நஞ்ச ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள் இங்கே இருந்தால் இது சரிதானா என்ற கேள்விதான் அவர்கள் மனத்தில் எழுந்தது. கடவுள் நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமே அது சரியா? ஆன்மீக நாட்டம் நம்மிடத்தில் இருக்கிறதே அது சரியா? எந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீர்கள். இந்த மாதிரி பேசுகிறது பேச்சே அல்ல. இதற்குத்தான் நீங்கள் கற்ற கல்வி பயன்படுமையானால் அதுவும் கல்வியே அல்ல என்று சொல்ற. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றிலே நாம் காணக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. கற்றறிந்த பண்டிதர்களில் பல பேர் மக்களுடைய ஆன்மீக உணர்வை எழுச்சியுறச் செய்வதற்கு மாறாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காகவும் பெயரையும் புகழையும் பெறுவதற்காகவும் தங்களுடைய அந்த ஞானத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது எல்லா காலகட்டத்திலையும் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட அதுபோல ஒரு நிகழ்வு வங்காள மாநிலத்தில் நாடியா என்ற மாவட்டத்தில் அதிகமாக காணப்பட்டது. அங்கு நிறைய படித்தவர்கள் இருந்தார். அந்த மாவட்டத்திலேயே படித்தவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம்னு சொல்வார். படித்தவர்னா அந்த காலத்துல தான் இதுதான் படிப்பு. இப்ப மாதிரி அந்த டிகிரி வாங்குறவங்க இந்த டிகிரி வாங்குறவங்க அந்த மாதிரி கிடையாது. அந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பெல்லாம் நிறைய படித்திருக்கிறார், பண்டிதராக இருக்கிறார் என்று சொன்னால் கடவுளை பற்றிய சாஸ்திரங்களே அவர் படித்திருக்கிறார் என்பதுதான் பொருள். அது மாதிரி பண்டிதர்கள் அந்த மாவட்டத்திலே நிறைய இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நவத்வீபம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் நிறைய பண்டிதர்கள் இருக்கிறார்கள் என்று இந்தியா பூராவும் தன்னுடைய பெருமை பரவி இருந்தது. அதற்கென்றே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அங்கு மக்கள் வருவார்கள். அங்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும், சாஸ்திரங்களை கற்க வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அது போன்ற ஒரு பெயர் அந்த மாவட்டத்திற்கே இருந்தது. ஆனால் உண்மையில் அங்கு இருந்த நிலை என்னவென்றால் பண்டிதர்கள் நிறைய பேர் இருந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த பாண்டித்யம், அந்த ஞானம் கடவுளை காண்பதற்கு அவர்களுக்கே பயன்படவில்லை. அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? திருமூலர் சொல்வது போல குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுவது போலதான் இருக்கு. குருடனுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி இன்னொரு குருடன் கடவுனா என்னத்துக்காகும்? 2 பேரும் குழிக்குள்ள விழ வேண்டித்தான். அதுபோன்ற குருமார்களினால் பயனில்லை என்று திருமூலர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நாடியா மாவட்டத்தில் நிறைய பேர் இருந்தார். உண்மையிலே படித்தவர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த படிப்பை அவர்கள் பயன்படுத்தி தங்களை எவ்வளவு வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரே சிந்தனை உடையவர்களாக இருந்தார். அவர்களால் வழிகாட்டப்படக்கூடிய மக்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனையே சிறிதளவும் கிடையாது. மனித பிறவியினுடைய மகத்துவத்தை பற்றி அவர்கள் மனத்தில் நினைப்பதற்கு கூட வாய்ப்பற்றவர்களாக இருந்தார்கள். கண்டதே காட்சி குண்டதை போல என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் நம்முடைய கிராமப்புறங்கள். அது போன்ற வாழ்க்கை முறையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அந்த கால மக்கள் இருந்தார்கள். காரணம் அவர்களை வழிநடத்தக்கூடிய பண்டிதர்கள் அப்படிதான் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பார்த்து இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றுவார்கள். அவர்கள் இந்த ரெண்டுமே இப்படிதான் இருக்கிறது என்ற போது இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனாலதான் கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மயோகத்தை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அதாவது ஒரு செயலை செய்வதனால் எந்த விதமான விளைவையும் எதிர்பார்க்க கூடாது, பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது பலனை எதிர்பார்க்காம எப்படியா கடமை செய்ய முடியாது, அதுக்கு பேசாமல் இருந்து போகலாமே என்ற எண்ணம் வரும் அல்லவா? அதற்கு அவருடைய சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எனக்கு என்று எந்த கடமையும் கிடையாது, நான் செய்தே தீர வேண்டும் என்று எந்த ஒரு செயலும் கிடையாது. ஆனால் இடைவிடாமல் நான் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறேன். நான் இந்த செயல் புரிவதை நிறுத்தி விடுவேனே ஆனால் எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதன் விளைவாக உலகமே அழிந்து போய்விடும். அதனால் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து நீயும் கற்றுக்கொள் அர்ஜுனா என்று சொல்லுகிறார். எப்போதுமே உலகத்துல ஒரு முக்கியமான இயல்பு என்னவென்றால், பெரியோர்களிடத்துல நிறைய நற்பண்புகள் இருக்கும், எங்கேயாவது 1-2 குறைபாடுகள் இருக்கும். பொதுமக்கள் என்ன செய்வாருன்னா அந்த குறைபாடை பிடிச்சு அவர்கிட்டயே அது இருக்குது பார் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இவ்வளவு நல்ல பண்பு இருக்குதுன்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனாலதான் அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள்
தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக வகுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. இந்த பண்டிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அது பற்றிய சிந்தனையே இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த பகுதி மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிலேயே ஆன்மீக உணர்வு குந்தி போய்விடக்கூடிய ஒரு நிலை இருந்தது. கடவுளை அடைவதுதான் மானிட வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய நாட்டிலே கடவுளை பற்றிய சிந்தனை கடுகளவும் இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலை அப்போது இருந்தது. ஆனால் அந்த நிலையிலையும் அங்கு ஒருவர் இங்கு ஒருவர் உண்மையான ஈடுபாடு உடையவர்கள், பக்தி உடையவர்கள், நாட்டு நலனில் நாட்டம் கொண்டவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் அத்வைதாச்சாரியார் என்பவர். அவருக்கு இதை பார்க்க பார்க்க மனசு பதற ஆரம்பித்து விட்டது. இது என்ன இது நிலை, இந்த நாட்டில் இப்படி ஒரு நிலையா என்று நெஞ்சம் துடித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். கிருஷ்ண பக்தர் அவர். அந்த கிருஷ்ணனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொண்டார். கிருஷ்ணா, நீயே மீண்டும் ஒரு முறை அவதாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிலை மாற வேண்டும் என்றால், மக்களிடையே ஆன்மீக உணர்வு தழைத்தோங்க வேண்டும் என்றால், மனித பிறவியினுடைய உண்மையான பயனை எல்லோரும் அடைய வேண்டும் என்றால், அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இன்னொரு முறை நீ அவதாரம் செய்தருள்வாயாக என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டார். பொதுவாக எல்லா அவதாரங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அவதாரத்துக்கு முன்னால இது போல ஒரு பிரார்த்தனை இருந்திருப்பதை பார்க்கலாம். கிருஷ்ணரே அவதாரம் பண்ணும் போது பூமாதேவி போய் வேண்டிக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். பூமியில ரொம்ப பாவங்கள் மலிந்து விட்டன, தீயவர்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டது, என்னால் தாங்க முடியவில்லை, இந்த பூபாரத்தை நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கிணங்கத்தான் பகவான் அவதாரம் செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கிறது. இந்த அவதாரத்தில் இந்த அத்வைதாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனையின் விளைவாகத்தான் மீண்டும் இறைவன் அவதாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. அப்படி வந்த அந்த அவதாரம் தான் கிருஷ்ண சைத்தன்ய அவதாரம். 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய ஜெயந்தி, சைத்தன்ய ஜெயந்தி என்பது நாடு முழுவதும் கொண்டாடினார்கள். வங்காள மாநிலத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதாரம் செய்வதற்கு முன்னால் தோன்றிய அவதாரம் என்று அவரை பற்றி குறிப்பிடுவார்கள். அந்த சைத்தன்யரே தான் மீண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதரித்தார் என்று பலர் சொன்னதும் உண்டு, சொல்லிக் கொண்டிருப்பதும் உண்டு. ஆக அந்த பிரார்த்தனையின் விளைவாக மீண்டும் பக்தி நிலையை தழைத்தோங்க செய்வதற்காக இறைவன் எடுத்த அவதாரம் தான் சைத்தன்ய அவதாரம். ஆனால் எப்போதுமே உலக வாழ்க்கையில இருக்கிறவர்களை பக்தி நெறிக்கு செலுத்த வேண்டும் என்றால் அவர்களும் ஆரம்ப காலத்தில் அதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபடி அவருடைய வாழ்க்கையிலையும் நிகழ்வுகள் அமைந்தன. ஜெகநாத் மிஸ்ரா என்று ஒரு நல்ல மனிதர், சசி தேவி என்று ஒரு நல்ல மனைவி, இவர்களுக்கு வரிசையாக 8 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். 8 குழந்தைகளும் பிறந்தவுடனே போய் சேர்ந்து விட்டார்கள். அப்போ அவர்களுக்கு வருத்தமாகத்தானே இருக்கும். அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையன் இருந்தான் கொஞ்ச நாளைக்கு, சில ஆண்டுகள் வரைக்குமே இருந்தான். ஆனால் அது ஒரு வித்தியாசமான நிலையில் இருந்து கொண்டிருந்தான், உலகத்தோடு ஒட்டாதவனாக இருந்து கொண்டிருந்தான். அதனால பெற்றோர்களுக்கு வருத்தம் தானே வரும். அதனால நம்மோடு நம்முடைய பாசத்திற்குரியவனாக ஒரு பையன் இருக்க வேண்டும் என்று இவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். உலகத்திற்கு நன்மை செய்யப்பவனாக நீ வந்து பிறக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து கொண்டார். இந்த 2 பிரார்த்தனையும் ஒரே நிலையை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி பகவான் வந்து அங்கு அவதாரம் செய்தார். அப்போ பகவானே வந்து அவதாரம் செய்தாலும் அவருடைய பெற்றோர்கள் எப்போதுமே உலகில் சார்ந்தவர்களாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளத்தான் செய்வார்கள். பகவானே அந்த மாயையில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று தானே விரும்புகிறார். யசோதையினிடத்துல அப்படி வாயை திறந்து காட்டும் போது வாயுளே வையம் கண்ட மடநல்லார் என்று ஆழ்வார் பாடுவார். அப்படி குளிக்க வைக்கும் போது கிருஷ்ணனை மடியில போட்டுக்கொண்டு குளிக்க வைக்கும் போது இந்த வாயில இந்த நாக்கு அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண் வாயை திறக்கும் போது வாய்க்குள்ள எல்லா உலகமும் தெரியும். உடனே அவன் மிரண்டு வான், அப்புறம் பார்த்தா சாதாரண குழந்தை மாதிரி இருக்கும். இது போல எல்லா அவதாரங்களிலும் உண்டு. அதனால இந்த அவதார புருஷர்களினுடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பேறு பெற்றவர்கள் எப்போதுமே அதை உணர்ந்தவர்களாக, அதை நினைவில் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் அது போலவே நல்ல பையன் வேணும்னு தான் இவங்க கேட்டுக்கொண்டாங்களே தவிர இறைவன் வந்து பிறக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்த மாதிரி தெரியவில்லை. பையன் பிறந்து விட்டான். இதற்கு முன்னால பிறந்த குழந்தைகள் 8 பெண் குழந்தைகளும் இறந்து போய்விட்டன. 9வது பையனும் உதவாக்கரையாக போய்விட்டான். இந்த பையனாவது நல்லபடியாக வர வேண்டும். ஏன் எப்படி நடக்கிறது என்று யோசனை பண்ணும் போது இந்த உலகத்துல எல்லாருமே என்ன சொல்லுவார்கள், ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறது இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் தான்.
கிராமங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, ஏன் இப்படிலாம் தொடர்ந்து நடக்குது, ஒரு தீய சக்தி இருக்குது, அதை ஓட்டணும், அது பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு முறை என்னவென்றால், இந்த பிறந்திருக்கிற குழந்தையை அந்த தீய சக்திகள் நெருங்காமல் நாம ஒரு கவசம் போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. என்ன கவசம் போடுகிறதுனா, வேறையே ஒரு கவசமா போடலாம். என்ன பேர் வைக்கலாம் என்றால், நிமாய் என்று பேர் வைக்கலாம். நிமாய், நீம் என்றால் வேம்பு, அதனால நிமாய் என்று பெயர் வைத்து விட்டால் ஒரு வேப்பங்காய் மாதிரி குழந்தை, அந்த தீய சக்தி எல்லாம் வேப்பங்காய் ஒன்று பக்கத்தில் வராலாம், போயிடும். அப்படி அந்த குழந்தைய பாதுகாக்கிறாங்க, அப்படி பேர் வைத்தார், நிமாயி நிமாயின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் வளர வளர பார்த்தா அந்த அந்த குழந்தை ரொம்ப அழகான குழந்தையா இருந்தது. அந்த நிறமே தங்க மாதிரி அப்படி தக்க தகான்னு இருக்குமா. அழகே வடிவான குழந்தை, பொன்னிறம் பெற்று பொலிகின்ற குழந்தை. அதனால மற்றவர்களெல்லாம் ஒரு பட்ட பெயர் வைக்க ஆரம்பித்தார்கள். கௌர்ஹரி, அப்புறம் கௌராங்கன்னு வைக்க ஆரம்பிச்சாங்க. கௌர் என்றால் தங்கம், அம்பிகைக்கு கூட கௌரி என்கிற பெயர் அதனாலதான் வந்தது. அதுபோல இவருக்கு கௌர்ஹரி, தங்க நிறம் பெற்ற ஹரி, அல்லது கௌராங்கர், தங்கம் போன்ற அங்கம் உடையவன் அப்படிங்கிற பேர்ல அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கௌராங்கன் கௌராங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பையன் வளர வளர அவனுடைய மேதைத்தனம் வெளிப்பட ஆரம்பித்தது. சாதாரண குழந்தைகளுக்கு இல்லாத அற்புதமான பல ஆற்றல்கள் அவனிடத்தில் இருப்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள். அதே மாதிரி தெய்வீக ஈடுபாடு இருந்தது. இந்த பஜனை செய்வது, பஜனை கேட்பது, வழிபாடுகளில் ஈடுபடுவது, இது எல்லாத்திலையும் ஈடுபாடு இருந்தது. அதே சமயத்துல இந்த குறும்பு இருக்கிறது அல்லவா, அளவுக்கு மீறிய குறும்பு. கிருஷ்ணரே தானே இவரா வந்து பிறக்கணும்னு அவர் கேட்டிருக்கிறாரு. கிருஷ்ணருடைய சிறு வயதுல அவர் நிறைய குறும்பு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிறவர்கள் பல பேர் அதுதான் பேசுவாங்க. அவர் சின்ன பையனா இருக்கிற போது அப்படி பெண்ணை திருடினாரு, பாலை திருடினாரு, அதை பண்ணாரு, இது பண்ணாரு. அதுல ஒரு ஆனந்தம், கேட்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அல்லவா. அதனால இவரும் அதே போல அந்த சிறு வயதிலே திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தினார். அது சாதாரணமா பிடிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது அல்லவா. அதுபோல சில சமயங்களில் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் மாதிரியும் தெரியும். இந்த பையன் வளர வளர அந்த குறும்புத்தனம் அதிகமாகி கொண்டேதான் வந்தது. அதிலும் சில பேரை பார்த்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற உணர்வு வந்துவிடும். அத்வைதத்தை ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு பண்டிதர் இருந்தார், முராரி குப்தா என்று பெயர். அவர் அத்வைத வேதாந்தி. அத்வைதம் என்றால் நமக்கு தெரியும், இருக்கிறதெல்லாம் ஒரே பொருள் தான், பிரம்மத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது உலகத்துல. அதனால் நானும் பிரம்மம், அவரும் பிரம்மம், இவரும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், அதுவும் பிரம்மம். இதை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் தோத்தாபுரிக்கு நடந்த உரையாடல்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே போல எல்லா காலகட்டங்கள்லையும் உண்டு. இந்த பையன் சின்ன பையன், அவர் பெரியவர், அவர்கிட்ட போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா சின்ன பையனா இருக்கிறதுனால பெரிதாக வாதம் பண்ண முடியாது. அப்படியே பார்த்து அவரை ஏதாவது கொஞ்சம் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது வேடிக்கை பண்ணலாம், கேள்வி பண்ணலாம் என்ற ஒரு ஆசை வந்தது. சின்ன பையங்களுக்கு எப்போதுமே வரும். இந்த வயசானவங்க பேசிக்கிட்டு இருக்கிற போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் போனப்புறம் அதே மாதிரி பேசி காட்டுவாங்க. அல்லது வயசான தாத்தா தடி ஊனிட்டு அப்படி போனாருன்னா அவர் அந்த பக்கம் போனா தடி எடுத்துட்டு இப்படி நடந்து காட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு இந்த குழந்தைகளுக்கு. அது விளையாட்டா எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பல பேரால் அப்படி எடுக்க முடியாது. இந்த வயசுலயே உனக்கு உள்ள வச்சுப்பலா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. இவர் இந்த அத்வைத மனிதர் இருந்தாரே, அவரு எப்ப பார்த்தாலும் வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்பாரு, சொற்பொழிவு பண்ணுவாரு, அல்லது மற்றவர்களோடு கலந்துரையாடுவார். அதுல பல விதமான சைகைகள், தம்முடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு இந்த கை கால ஆக்குறதெல்லாம் ஒண்ணு இருக்குது அல்லவா, இந்த மேனரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே ஒண்ணு இருக்கும். சில பேர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஏதாவது சில அவங்களை அறியாமலே இப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த பட்டன் அப்படியே தெரிவிட்டு இருப்பாங்க, சில பேர் இந்த வாட்ச் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி சில பழக்க வழக்கங்கள் மனிதர்களுக்கு நம்ம அறியாமலே வந்துடும். அது மாதிரி இந்த மனிதருடைய சில பழக்க வழக்கங்களை அவன் அந்த போனவனையும் செய்தார் இந்த பையன். சில சமயம் அவன் அறியாமல் திரும்பி பார்ப்பாரு, அதை பண்ணிட்டு இருப்பான். சில சமயம் மற்றவர்களுக்கும் சொல்லிடுவாங்க, இந்த பையன் அவங்களை அப்படியே செய்து காட்டுறான் அப்படின்னு. சரியான கோபம், ஏன்னா இதுதான் உங்க அம்மா பெத்தாங்களா அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அப்படியா இருந்து ஒண்ணு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இவருக்கு அத்வைதம் பேசுகிறார். அதுக்குரிய தகுதியை வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அவருடைய கருத்து, வேற ஒண்ணும் கிடையாது. கேலியும் கிண்டலும் அது ஒரு புறம் இருக்க, பேசுகிறது வேதாந்தம்,
அதற்கேற்ப மனப்பாங்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இதுதான் பிரச்சனையே. எல்லா இடத்துலயும் அதுதான். அத்வைதம் என்பது உயர்ந்த உண்மை என்பதுல எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த உண்மையை அனுபவத்திலே நாம் உணர்ந்தாதான் அதை நம்ம சொல்ல முடியும். ஆனா அனுபவத்தில் உணர்ந்தவர் சொல்ல மாட்டாங்க, அவங்க அதிலேயே லயித்து போயிடுவாங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இவர் பார்த்தார், இந்த மனிதருக்கு அத்வைதம் என்பது வெறும் வாய் வேதாந்தமா தான் இருக்குது, அதனால இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்று நினைத்து அவர் சாப்பிட்ற நேரத்தில் இந்த பையன் போனோம். அவர் முன்னாள் சாப்பாடு வைத்து எல்லாரும் இருந்துகிட்டு இவர் பக்கத்தில் போய், என்ன சாப்பிட்றீங்களா, தெரியலையா? இது நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு மனிதர் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும், குளிச்சுட்டு வந்துட்டு இருப்பாருன்னா இப்பதான் குளிச்சுட்டு வரீங்களா, அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சாப்பிட்றீங்களான்னா தெரியல அப்படின்னு. இல்லை சும்மா தான் கேட்டேன், என்ன சாப்பிட்றீங்க? அவர் பார்க்குற மாதிரி அதில் எச்சில் துப்பி வச்சுட்டு வந்தார். அவர் சும்மாவே இந்த பையன் மேல போகும். இப்ப இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? அடிக்கவே வந்தார். தூரமா ஓடி போய் நின்று கொண்டு இதோட உங்க வாய் வேதாந்தத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ணனிடத்திலே பக்தி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டார். ஆக அந்த அவதாரமே பக்தியை வளர்ப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம். அது அந்த சின்ன வயதிலிருந்தே தொடங்கி இருக்கிறது என்பதற்கு இது போன்ற சான்றுகள் பல இருக்கின்றன. வளர வளர அது வளர்ந்து கொண்டே வந்தது. அப்படி இருந்தாலும் முறைப்படி சாஸ்திரங்கள் கற்க வேண்டும் என்பதற்காக பாடசாலையில சேர்க்கப்பட்டார். வாசுதேவ சார்வபௌமர் என்ற ஆச்சாரியருடைய பாடசாலையில் சேர்ந்து முறையாக எல்லா சாஸ்திரமும் கற்றுவிட்டார். பக்தி என்றால் பக்தி மட்டும் இல்லை, அத்வைதத்தையும் படித்தார். ஏன்னா அதை மறுக்க வேண்டும், அது படிச்சுட்டு தானே மறுக்கணும். சில பேர் அது என்னன்னு தெரியாமலே மறுத்துட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல, இவர் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று பக்தி தான் உயர்ந்தது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக தோன்றிய அவதாரம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வயதிலேயே இவ்வளவு பெரிய அறிவாளியாக மேதையாக இருக்கின்ற காரணத்தினால நீயே ஒரு பாடசாலை ஆரம்பிச்சிடலாம்னு சில பேர் சொன்னாங்க. 16 வயதுல பாடசாலை தொடங்கி விட்டார். அவ்வளவு பெரிய பண்டிதர்கள் நிறைந்த அந்த நாடியாவிலே நவத்வீபத்தில் சின்ன ஒரு இளைஞன் அவ்வளவு பேரையும் சவால் விடக்கூடிய ஒரு பண்டிதராக குருவாக உருவாகிவிட்டார். நிறைய பேர் அதில் வந்து படிக்க ஆரம்பித்தார்கள். அவர் படித்துக் கொண்டிருக்கும் போதே திருமணம் செய்து வைத்து விட்டார். லட்சுமி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டு கொஞ்ச நாள்ல இவருடைய பாடசாலை மாதிரி ஒரு பாடசாலையே இல்லை என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது. அப்போ அவருக்கு ஒரு வினோதமான எண்ணம் எழுந்தது. இந்த அவதார புருஷர்கள் என்ன காரியத்தை பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கிறத முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இவர் என்னன்னா, இவர் பக்தியை தானே வலியுறுத்த வந்தார். ஆரம்பத்தில இருந்து அதே பண்ணிட்டு போக வேண்டியதானே. எல்லா பண்டிதர்களும் ஊர் ஊரா போய் மற்றவர்களை வாதம் பண்ணி ஜெயித்து பெயரும் புகழும் வாங்கி கொண்டு இருப்பதை போல நாமும் செய்யணும்னு இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன் இவருக்கு இந்த ஆசை வந்தது என்ற கேள்வி எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால் இதுல ஒன்றுமில்லை என்று காட்டுவதற்கு அதை செய்து பார்த்துட்டு தானே வரணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இவர் பாட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு ஏப்பா ஊர் ஊரா போய் வாத பிரதிவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த பெயரும் புகழும் உங்களை புத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுமா, பக்தி தானே முக்கியம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். பலர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஆள் எந்த இடத்துக்கும் போய் பேசுனதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, 4 பேர்கிட்ட பேசுறதுக்கே இவருக்கு தெரியாது, அதனால இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா. எல்லாரையும் விட மிக சிறந்த ஒரு பேச்சாளர் என்ற பெயரை வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று காட்டுவதற்கு அவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். இது ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கலாம். அவருக்கு எந்த ஆசையும் எந்த காலத்திலையும் இருந்தது கிடையாது. ஆனா திடீர்னு பார்த்தா இந்த சில பேர்லாம் அந்த சால்வை போத்திக்கிட்டு வருவாங்க. அதுல உயர்ந்த காசிப்பட்டு சால்வை, இந்த காசிப்பட்டு சால்வை போத்திக்கிட்டு வரும்போதே ஒரு விதமான நடை போடுவாங்க. அந்த நடைய மாறிடும். இதுல என்னதான் இருக்குதுன்னு காட்டிட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டு மதுர் பாபட்டு சொன்னார். அவருதான் தயாரா இருக்கிறார், வாங்கி கொடுத்தார். இவர் அப்படி போத்திட்டார். இப்படி இங்க இருந்து ஒரு நடை அங்க விட்டார், அங்க இருந்து ஒரு நடை இங்க விட்டார். அப்புறம் அதை காட்டினார், தூக்கி கீழே போட்டார். இதுதான் காசிப்பட்டு சால்வை அப்படின்னால காரி உமிழ்ந்தார். மிதி மிதின்னு மிதிச்சார். இதுக்கு மேல இதுல ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அதை அவர் போட வேண்டிய அவசியமும் இல்லை, கீழே மிதித்து துப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. பின்ன ஏன் பண்ணாரு? உலகியல் மக்களுக்கு இதெல்லாவற்றிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது. அதுபோல இவர் ஒரு சுற்றுப்பயணம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்.
எல்லா பண்டிதர்களையும் போல ஊர் ஊராக சென்று வாதம் பண்ணி மற்றவர்களை வாதிலே வென்று, சுவாமிஜியை பற்றியே நாம் பார்க்கிறோமல்ல, வேறுபறிய எதிர்வாரம் விரித்து கூறி வீண்வாரம் செய்பவரை வென்று வெற்றி தாழ்வுணைந்த தவயோகி விவேகானந்தன் என்று கவிஞன் பாடுகின்றார். வேறுபறிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வெல்ல வேண்டும். அது ஒரு கடமை என்று ஏற்படுகிறது இவர்களுக்கெல்லாம். அதுக்காக இவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அதே சமயத்தில் அதனால முடிவான பலனை அடைய முடியாது என்று காட்ட வேண்டிய கடமையும் இருந்தது. போற இடமெல்லாம் அவருக்கு வெற்றி தான். ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட பரிசுகள், ஏகப்பட்ட பாராட்டுகள். பாராட்டுக்கு மூட்டை கட்டி கொண்டு ஓராண்டு கழித்து திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய மனைவி இறந்து போய்விட்டார். இவர் ஊருக்கு போயிருக்கும் போதே இவர் போய் சேர்ந்தார், அந்த ஊருக்கு போயிட்டார். சரி, அப்புறம் இவர் மீண்டும் பாடசாலையை தொடங்கி நடத்த ஆரம்பித்தார். வீட்டில் இருக்கிறவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அப்படி அது போய் கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு யாத்திரை போக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது. கயாவுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கயாவில் போய் கதாதர பெருமானுடைய ஆலயத்தில் நின்று வழிபட்டார். அங்க விஷ்ணு பாரம் என்கிற இடத்துல போய் அப்படியே நின்ற உடனே அந்த இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை பூரா அப்படியே எங்கேயோ பின்னால போய்விட்டது. முற்றிலும் அவர் எதற்காக வந்தாரோ அந்த நிலை அவருடைய மனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. அப்போது அவருடைய குருவாக அவர் வரித்துக் கொண்டிருந்த ஈஸ்வரபுரி என்பவரும் அந்த கோயிலில் இருந்தார். அவர் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தார், இவர் ஒரு பக்கம் நின்று கொண்டு அப்படியே கை குவித்து நின்று கொண்டிருந்தார். அந்த இறை உணர்விலே அவர் முழுமையாக அப்படியே தோய்ந்து போய் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. நீ சிலிர்த்தது. ஒரு ஆள் என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை. இந்த கடவுளை காண்பதை தவிர இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று அப்படியே மயங்கி விழுந்தார். அப்ப அந்த ஈஸ்வரபுரி பார்த்து கொண்டிருந்தவர் வந்து அப்படி தாங்கி பிடித்துக் கொண்டார். அவர் மயக்கம் தெளிய வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அப்படி லேசா கண்களை திறந்து பார்த்தபோது, குருவே, என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணனுடைய அருளை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழியை நீங்கள் தான் எனக்கு காட்டி அருள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்கின்ற மாயையிலிருந்து என்னை நீங்கள் தான் விடுவித்து அருள வேண்டும். எனக்கு வழிகாட்டி அருளுங்கள் என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டார். அப்புறம் அவர் அப்படியே கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு போய் அவரை அமைதிப்படுத்தி அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணி வைத்தார். கிருஷ்ணனுடைய நாமத்தை மந்திரமாக கொடுத்தார். அதிலிருந்து இன்னும் அவருடைய உணர்வு அதிகமாகிவிட்டது. அப்ப அந்த கிருஷ்ண பக்தி என்பது ரொம்ப அதிகமாக போகும்போது, கிருஷ்ண பக்தியினுடைய உச்சகட்டம் எது என்றால் ராதை கிருஷ்ணன் மேல கொண்ட பக்தி தான் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த உணர்வு அவருக்கு அப்போது மேலோங்கினதுனால அந்த ராதையினுடைய மனநிலையை எனக்கு நீங்கள் கொடுத்தருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கொடுத்தருனாரா இல்லையோ அவருக்கு அது வந்துட்டு, அதனால பிருந்தாவனத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டார். இப்படியே நான் பிருந்தாவனத்துக்கு போறேன்னு கிளம்பிட்டார். கூட வந்தவர்கள் எல்லாம் அப்புறம் இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்துட்டாங்க. மீண்டும் அந்த அவருடைய ஊருக்கே அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்து அப்படியே கொஞ்ச நாள் இருந்தாலும் அவருடைய மனநிலை முன்பு போல பாடசாலை நடத்த வேண்டும், மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்ற உணர்வெல்லாம் அவருக்கு போய்விட்டது. கிட்டத்தட்ட எப்போது பார்த்தாலும் கிருஷ்ணனை பற்றியே பேச வேண்டும், கிருஷ்ணனை பற்றியே பாட வேண்டும், கிருஷ்ணனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, அது தவிர இந்த உலகில் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்து விட்டார். அப்படி அந்த இன்பத்தை அவர் அனுபவிக்கும் போது, அந்த கிருஷ்ண நாமத்தை சொல்லுகின்ற பொழுது மனத்திலே பெருகுகின்ற அந்த பேரின்பம் இருக்கிறதே, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டதனால பார்க்கிறவர்களிடத்துல அதை பற்றியே பேச ஆரம்பித்தார். இவராக தேடி சென்றும் பலரிடத்துல பேசுவார். அந்த காலகட்டத்துல தான் அந்த நித்யானந்தர் என்ற ஒருத்தருடைய தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. அவரும் அது போன்ற ஒரு பக்தர். 2 பேருமாக சேர்ந்து நாம சங்கீர்த்தனங்களை செய்து கொண்டு மக்களிடையே பக்தி உணர்வை பரப்புவதையே பணியாக கொண்டிருந்தார்கள். அதுல இவருக்கு இன்னொரு கருத்தும் ஏற்பட்டது. சாதாரணமாக நாம் சொன்னால் ஒரு சிலர் இதை புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சாதாரணமா மக்களை பார்க்கும்போது நம்ம சொல்றான், அவன் மட்டும் என்ன நம்ம தான் இருக்கிறான் என்ற உணர்வு தான் அவர்களுக்கு வரும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறானே, அதனால நம்மை விட இவன் எந்த வகையில உயர்ந்து விட்டான் எந்த கேள்வி சிலர் மனத்திலே எழுமல்லவா? அப்போ அதற்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தித்த போதுதான் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்கிற தீர்மானத்துக்கு வந்தார். உலக வாழ்க்கையிலே கடைசி படியில் அதுதான் இருக்கிறது. ஒரு சன்னியாசி சொல்வது என்றால் அந்த சொல்லுக்கு ஒரு ஆற்றல் அதிகமாக உண்டு என்பது நம்முடைய நாட்டில் எந்த காலத்திலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்து வருகிறது. அதனால நாமும் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்று தீர்மானம் பண்ணி சன்னியாசம் வாங்கி கொண்டார்.
அப்போதுதான் அவருக்கு அந்த கிருஷ்ண சைத்தன்யர் என்கிற பெயர் வந்து அவருடைய சன்னியாச நாமம் தான் கிருஷ்ண சைத்தன்யர் என்பது. அந்த நிலையிலே இவர்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு அந்த ஊர்ல பல இடங்களுக்கும் போவார்கள். யாரை பார்த்தாலும் பேசுவாங்க, அவனா படித்திருக்கிறானா படிக்கவில்லையா, அவனுக்கு பக்தி இருக்குதா இல்லையா எல்லாம் கிடையாது. எல்லாரையுமே அந்த பக்தி நெறியில ஈடுபடுத்தி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அதனால நிறைய பேர் மாற்றம் பெற்று விட்டார்கள். ரொம்ப வாழ்க்கையில தவறுகளையே செய்து கொண்டிருப்பதுதான் வழக்கமாக கொண்டிருந்தவர்கள் கூட மாறிவிட்டார். நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, கிரீஷ் சந்திர கோஷ், காளிபாத கோஷ் என்றெல்லாம் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நல்லது என்பதே கிடையாதுன்னு பார்க்கிறோம். ஆனால் அவர்களும் குருதேவருடைய கருணையினால் எப்படி மாறி அமைந்தார்கள் என்பதை பார்த்திருக்கிறார். அதுபோல இவர் ஜகாயி மதாயி என்று 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் சைத்தன்யருடைய அருளினாலே தெய்வீக வாழ்க்கையை வாழ தொடங்கி விட்டார்கள். இதுபோல் நிறைய பேர் இருந்து உண்டார்கள். ஒரு நாள் அப்படியே போய்கொண்டிருந்தார்கள். சைத்தன்யரும் அவருடைய குழுவினரும் போய்கொண்டே இருக்கிற போது ஒரு சலவை துறையில ஒரு சலவை தொழிலாளி துணி துவைத்துக் கொண்டிருந்தான். ரொம்ப கடினமாக உழைத்து துவைத்துக் கொண்டிருந்தான். பார்த்த உடனே இவருக்கு ஒரு யோசனை வந்து, இந்த மனிதனை நாம கடவுள் நாமத்தை சொல்ல வச்சிருக்கோம், கிருஷ்ண நாமத்தை சொல்ல வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மெதுவா பக்கத்துல போனார். மற்றவங்களாம் அவன் பின்னால் நின்னாங்க. அந்த மனிதன் சலவை தொழிலாளி. ஆனால் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே ஒரு துறவியை பார்த்த உடனே வணக்கம் செலுத்த வேண்டும் என்றது தெரியும். அவன் யாரா இருந்தாலும் அது துறவி நம்ம தேடிட்டு வரவன் எழுந்து வணக்கம் போட்டான். வணக்கம் போட்ட உடனே இன்னொரு சிந்தனையும் வந்துடுது. துறவியை பார்த்தா காணிக்க கொடுக்கணுமே, நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே, வருத்தம் வேற வருது. சுவாமியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தயவு செய்து இந்த மன்னிச்சுங்க. நீ எனக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம்ப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன். அறிவு, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஹரி போல் ஹரி போல் ஹரி ஹரி போல் போல் சொல்றான். இதை சொன்னா இதுக்கு தட்சணை கேட்டா என்ன பண்றது? ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க மறுபடியும் ஹரி போலுங்கிறீங்க. நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், இதை மட்டும் சொல்லு போதும். சந்தேகம் வந்துடும், சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ, சொன்னா என்ன ஆகுமோ, இப்படியே கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் இவ்வளவு மூட்டை இருக்குது, இவ்வளவு நான் துவைச்சிட்டு போகணும், போனாதான் சோறு இருக்கு. நீங்க பாட்டு ஹரி போல் நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்புறம் சோறு போல் நான் போகணும். அதனால இதெல்லாம் நமக்கு ஆகாது, நீ வேற ஆளை பாருங்க. ஆனா நான் துவச்சு தரப்பா அவனுக்கு, நீ ஹரி போல் சொல்லு, நான் துவச்சு தரேன். விட்டாக்கண்டனா இருக்கிறானே, எப்படியாவது நானும் நகர்த்தி விட்டா போதும் என்று சொல்லித்தான் தொலைச்சிருவோம். அப்படியாவது போட்டோம்னு ஹரி போல் அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அப்படியே ஆனந்த பரவசத்துல ஆழ்ந்து விட்டான். அப்புறம் துணியும் மறந்து போச்சு, மூட்டையும் மறந்து போச்சு, சோறு மறந்து போச்சு, தண்ணியும் மறந்து போச்சு. ஹரி போல் அப்படியே கூத்தாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி வந்தா சோத்து மூட்டை எடுத்துக்கிட்டு. இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கான். பதறி போனாவா, காலையில் நல்லா தானே வந்தாரு, யாரும் என்னமோ பண்ணிட்டாங்க. என்னங்கிறான், ஹரி போல்ங்கிறான். ஆன வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு அவ திரும்பி போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து, எங்க வீட்டுக்காரருக்கு பேய் பிடிச்சிட்டு, யாராவது வந்து கொஞ்சம் பாருங்க. பதினெட்டு ஊட்டியே வந்தாங்க. அத்தனை பேரையும் பார்த்தவொடனே இந்த ஆனந்தம் இன்னும் அதிகமாகி போச்சு. பக்கத்துல போறதுக்கு ஆனா பயமா இருக்குது. ஏன்னா பேய் இல்லவா பிடிச்சிருக்குது. அப்படியே நின்றுட்டாங்க. போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாம். ஒரு ஆள் நல்ல தைரியசாலி, ஆனதாவது பார்த்தரலான்ட்டு வந்து, என்னடா அப்படின்னு பிடிச்சான். அப்படியே அவனுக்கும் அந்த பேய் பிடிச்சிட்டு, அவன் இவரோட சுத்தமா ஹரி போலா. என்னடா பேய் ஓட்ட போனவனுக்கே பேய் பிடிச்சிட்டு இது என்ன பண்றதுன்னு சொல்லி மீதி உள்ளவனா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் அங்கிருந்து வந்து அந்த ஆனந்தத்தோட ஒவ்வொருத்தரா போட ஆரம்பிச்சான். பேய் கூட்டவே உருவாயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்துகிட்டு அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறாங்க. அவர் அங்கிருந்து பார்த்தார்கள். தூரமா போனவர், பாருங்க நாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இந்த அனுபவபூர்வமாக பார்த்து விட்டோம் என்று சொல்லி மீண்டும் தொடர்ந்து அவருடைய பணியை மேற்கொண்டிருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த பகுதியில் மட்டுமே நாம் இதை செய்து கொண்டிருந்தால் போதாது, மற்ற இடங்களுக்கும் செல்ல வேண்டும், பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும், பல ஸ்தலங்களை நாம் தரிசிக்க வேண்டும். இறைவன் கண்கூடாக காட்சியளித்து அருள் புரிந்த இடங்கள் நம்ம நாட்டில் நிறைய இருக்கின்றன. கடவுள் என்பவன் ஒரு கற்பனை அல்ல,
அவன் உண்மையிலேயே மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எப்படி உதவி செய்ய முடியுமோ அதுபோல எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவன் இறைவன். நேருக்கு நேராக வருவான், கண்ணுக்கு மெய்யாக காட்சி அளிப்பான், வேண்டியாக கொடுப்பான் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வுகள் நம் நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. அவற்றைத்தான் புனித இடங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதுக்குதான் புனித யாத்திரை போகணும்னு சில பேர் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போனா அதை பற்றிய வரலாறு நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் அருள் புரிந்திருக்கின்றானே, நமக்கும் அருள் புரிய மாட்டானா என்ற எண்ணம் நமக்கு வரும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அதுபோல இவரும் பல இடங்களுக்கு யாத்திரை சென்றார். அப்படி பல இடங்களுக்கு போகும்போது பூரி ஜெகநாத்துக்கு போனார், இன்னும் சில இடங்களுக்கு போனார். அதன் பிறகு அந்த சில இடங்களை ஒட்டி பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணின பிறகு சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய சில ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அங்க ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் சாட்சி கோபால் என்று ஒன்று இருந்தது. சாட்சி கோபால் என்பது ஒரு புனிதமான ஸ்தலம். அதை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஏன்னா அந்த சாட்சி கோபால்ங்கிற இடத்துக்கு பேரே அந்த கடவுளுடைய பேரை அப்படியே வச்சுட்டாங்க. அந்த இடத்துலயே சாட்சி கோபால். எப்படின்னா ஒரு கோபால் என்ற இறைவன் எப்படி சாட்சி சொன்னான், ஒரு மனிதன் சாட்சி சொல்வது போல. இந்த காலத்தில் காஞ்சிபுரத்துல ஒரு இளைஞனும் ஒரு வயசானவரும் யாத்திரை கிளம்புனாங்களே, காசி யாத்திரை போயிட்டு வரலான்னு. காசி யாத்திரைன்னு புறப்படுவாங்க, உள்ள இருக்கிற எல்லா ஸ்தலங்களையும் பார்த்துருவாங்க. அப்படி போகும்போது மதுரா என்கிற இடத்துக்கு போகும்போது அந்த மனிதருக்கு கொஞ்சம் உடம்பு கெட்டு போச்சு. வயதான மனிதருக்கு ரொம்ப உடம்பு கெட்டு போச்சு, கொஞ்சம் இல்லை, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போயிடுங்கிற அளவுக்கு வந்துட்டு. ஏற்கனவே வயசானவர், இப்போ உடம்புல சரியில்லாம போய் என்னென்னமோ பிரச்சனைகள், என்ன செய்யறது? அப்போ இந்த இளைஞன் இருக்கிறானே, என்ன இருந்தாலும் இவ்வளவு நாளும் 2 பேரும் உண்ணாத்தானே வந்தோம், அவருக்கு நாம் பணிவிடை செய்வோம் என்று கூடவே இருந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்த, மருந்து கொடுத்தான், பணிவிடை செய்தான், எல்லாம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டான். ஒரு சில நாட்கள்லாம் உடலெல்லாம் தேறி விட்டார். அப்புறம் இன்னும் சில ஸ்தலங்கள் எல்லாம் பார்க்கலான்னு கிளம்புனாங்க. அப்படி கிளம்பும் போது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். நம்ம இங்கேயே கதை முடிஞ்சிருமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லாம இன்னும் பல இடங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த இளைஞன் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறான். அதுக்கு நாம் ஏதேனும் கைமாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. என்ன கைமாறு செய்யலான்னு யோசனை பண்ணும்போது அவருடைய ஊர்ல அவருடைய மகள் ஒருத்தி இருந்தா, அழகே வடிவான ஒரு பெண், சொத்து ஏராளமான சொத்து, பெரிய பணக்காரன், வேற வாரிசும் கிடையாது. அதனால அந்த பையன்கிட்ட சொன்னார் அவரு, எனக்கு இவ்வளவு பெரிய உதவி நீ செய்திருக்கிற, அதனால ஊருக்கு போன உடனே நான் உனக்கு ஒரு கைமாறு செய்ய விரும்புறேன். என்ன பெரிய கைமாறு செய்ய போறீங்க? மனிதனுக்கு மனிதன் செய்கிற உதவிதான் ஐயா, நான் என்ன பெருசா செய்துட்டேன்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? அது போலதான் நான் செய்திருக்கிறேன், இதுக்கு ஏன் போய் கைமாறுங்கிறீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் செய்துதான் தருவேன். என்ன செய்ய போறீங்க? அது ஒண்ணும் இல்லை, ஊருக்கு போன உடனே என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போறேன், என் சொத்தை போல உனக்கு எழுதி வச்சிட போறேன். எதுக்குயா இதெல்லாம் பண்ண போறீங்க? சின்ன உதவிக்கு இவ்வளவு பெரிய இதெல்லாம் வேண்டாம். சொன்னதுதான், சொத்தை எழுதி வச்சேதான் தீருவேன், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேதான் தீருவேன்ட்டு. இப்படி 2-3 தடவை சொல்லுவோன்னு இவனுக்கு கொஞ்சம் சகலம் வந்துட்டு, மனிதன் தானே, உண்மையிலேயா சொல்றீங்க அப்படின்னு. என்ன உண்மையிலேயான்னு சொல்ற? இந்த கோபாலன் சாட்சியா சொல்றேன், கடவுளை காட்டி சொல்றேன், இந்த கோபாலன் சாட்சியா சொல்றப்பா, கண்டிப்பா பொண்ணை கட்டி கொடுப்பேன், சொத்தை எழுதி வைப்பேன். இப்ப இவனுக்கு யாத்திரையில நாட்டம் போயிட்டு, இந்த ரிவர்ஸ்ல யாத்திரை போயிடலாமேன்னு ஒரு எண்ணம் வந்துட்டு, சீக்கிரமா போய் இதை கையில வாங்கிடலாமேன்னு பார்த்தா அவர் இல்லை, போயிட்டு வந்துடலான்ட்டு. அப்புறம் போனாங்க, வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு இன்னும் 3 நாள் தங்கி இருந்தான். நாள் பஞ்சாங்கத்தை எடுப்பாரு, நாளை பார்ப்பாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா அப்போ சொல்லிட்டாரு. இங்க பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு அழகிய பார்க்க முடியாது. அவளை அப்படி பார்க்கிறாரு, இவன் எங்க பார்க்கிறாரு, இவனுக்கா அப்படின்னு மனசுக்குள்ள. அதே மாதிரி சொத்து பத்துலாம் இருக்குது அல்லவா, சம்பந்தம் பண்ணும்போது எல்லாம் பார்க்கணுமாங்கல்லவா. இவன் ஒரு அன்னக்காவடி பையன், இவ்வளோ பெரிய பணக்காரன், எந்த வகையிலையும் சரியில்லைன்னு அவர் மனசுக்குள்ள முடிவு பண்ணிவிட்டு அது பேசாமலே இருக்கிறார். இவனா போட்டோன்னு நினைக்கிறாரு. அவனா போவான். என்னங்க ஊர்ல இருக்கும்போது ஒன்று சொன்னீங்களே, அந்த என்ன சொன்னேன்? அதாங்க அந்த கோபாலன் சாட்சியா வச்சுக்கிட்டு. என்னப்பா சொன்னேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது சொல்லுங்க. அதான் என்ன சொன்னேன்? உங்க மகளை கல்யாணம் பண்ணி உனக்கா? என்னப்பா உனக்கு புத்தி கித்தி கட்டு போச்சா? போய் உனக்கா என் பொண்ணை கொடுக்கலாம்? இல்லைங்க, நீங்க தான் சொன்னீங்க, கோபாலன் சாட்சியா சொன்னீங்க. உடம்பு சரியில்லாதப்பதானே சொன்னேன், அதுல ஏதாவது உளறி இருப்போம்ப்பா.
தூக்கத்துல கனவுல பேசுறது, உடம்பு சரியில்லாம உணர்றது, இதெல்லாம் ஒரு கணக்கா? எல்லாம் கிடையாது. போ, கடவுளை சாட்சி வச்சுட்டு சொன்னீங்களே, அதெல்லாம் இல்லை. போ. இவன் நேரா அரசன்ட்ட போயிட்டான். காஞ்சிபுரம் ராஜா கிட்ட போய் வழக்கு போட்டான். இந்த பெரியவர் இப்படி சொன்னாரு, இப்ப இப்படி மாத்தி பேசுறாரு, ஏமாத்துறாரு. ராஜா கூப்பிட்டு கேட்டார். இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணு சொல்லுங்க. என்னப்பா சாட்சி? கோபாலன் தான் சாட்சி. போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டார் ராஜா. இவருக்கு கோபாலன் எங்கேயாவது வருவானா? அவ்வளவு பெரிய பக்தர் மாதிரி இருக்கிறாரு. கோபாலன் வருவானா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள எப்படியோ அவ்வளவுதான், வழக்கு நமக்கு ஜெயிச்சாச்சுன்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆமா, அப்படி நினைக்கல. வருவான் அப்படின்னு நினைச்சு நேரம் போயிட்டாங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு போனான். கோபாலன் வேணா கூடான்ட்டான். வந்து சாட்சி சொல்லு வந்துட்டான்னு கிளப்பிட்டாங்க. பின்னாலே வந்தான். வரவங்க ஒழுங்கா பேசாம வர வேண்டியதான ஒரு நிபந்தனை போடுறான். அவன் பின்னாலேயே வருவேன், நீ திரும்பியே பார்க்க கூடாது. நான் வரனா இல்லையான்னு சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்தேன்னா எந்த இடத்துல பார்த்துறியோ அந்த இடத்துல அப்படியே நின்று வேண்டாம். சரி சரி பார்க்கல. அதே மாதிரி வழியெல்லாம் அந்த மணற்பாங்கான இடம், அந்த பைபாஸ்ன்னு சொல்றவங்களா அது மாதிரி பைபாஸ்லயே வந்துட்டாங்க அவங்க. அதனால எல்லாம் மணற்பாங்கான இடம் தான். அதனால வரும்போது ஒரு சந்தேகமும் எனக்கு வரல. யாரும் மற்றவர்கள் நடமாட்டம் இருக்காங்கல்லவா, இவங்க 2 பேரும் தானே வர்றாங்க. அதனால பின்னால ஆள் வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அவனுக்கு சந்தேகமே வரல. கடைசி வரைக்குமே சந்தேகம் வரல. ஆனா காஞ்சிபுரத்தை நெருங்கியாச்சு. 1 மைல் 2 மைல் தான் இருக்குது. அப்போ அவன் மனசுக்குள்ள நமக்காக பகவான் இவ்வளவு தூரம் நடந்து வர்றாரு, பேர்பட்ட ஞானிகள்லாம் தவம் செய்து பார்க்க முடியாத அந்த பகவானை வாரான ஒண்ணு பின்னால வந்துட்டானே, அவன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குதே அப்படின்னு அப்படி லேசா திரும்பி பார்த்தான். அப்படின்னு நின்ட்டான். இப்படி ஆகி போச்சு. இருந்தாலும் வந்து சொன்னா ராஜா அந்த வந்துட்டான். அது வரைக்கும் 2 மைலுக்கு அப்பால் நிக்கிறான். ராஜாவுக்கு ஆச்சரியம், உண்மையிலேயே வந்திருக்கிறான். படையோட 2 போய் பார்க்கலான்னு வந்தான். இங்க வந்து பார்த்தா நிக்கிறான். சிலை வடிவத்துல தான் நிக்கிறான். இருந்தாலும் நேற்று வரைக்கும் அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை, இப்ப திடீர்னு எப்படி முளைச்சிருக்கோம், உண்மையிலே தான் இருக்கிறான்னு சொன்னான். அதுக்கும் மேலாக நீ சொன்னதை இவர் எனக்கு சாட்சியாக வைத்துக் கொண்டு என்ன சொன்னாரோ அதை இப்ப நீ சொல்லுன்னு கேட்டாங்க. அவனும் சொன்னான் அந்த சிலை வடிவத்தில் இருந்து கொண்டே. அப்போ அது உண்மைதான் என்று ஆகிவிட்டது. ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பெரியவரை இப்போ அதை ஏற்றுக்கொண்டார். கடவுளே இவனுக்காக அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாருன்னா நம்ம பொண்ணை கொடுக்கறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குதுன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படியாக அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த காஞ்சிபுரம் ராஜா, அங்க அவருடைய சந்நிதியில் தானே இந்த வழக்கு வந்தது. அவருடைய மகனுக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு எடுத்தார். அதாவது ஒரிசாவில இருந்து ஒரு பொண்ணு எடுத்தார். அவர்கள் வந்து இங்க திருமணம் செய்து கொண்டு போகும்போது, இங்க திரும்பி போகும்போது இந்த சிலையை பார்த்தார் அவர். இதை நாம எனக்கு பைசா கொடு, கல்யாணத்துக்கு பைசா கொடுப்பாங்கல்லவா, அது மாதிரி சீதனமா கொடுக்கறதுங்கிறதுலாம் சொல்லுவாங்கல்லவா, அது மாதிரி இதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த நாட்டு ராஜா. சரி அவரே கேட்கிறாங்க, எடுத்துட்டு போங்கன்னு இதை கொண்டு போய் அவன் நாட்டில் அதை வச்சுக்கிட்டான். ஆக மொத்தம் அவன் மதுராவில இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து மறுபடியும் ஒடிசாவில் போய் உட்கார்ந்துட்டார். அந்த சாட்சி கோபால் தான். அப்ப இது வந்து மனிதன், ஒரு சாதாரண மனிதன் கூட முழு நம்பிக்கையோட சிரத்தையோட கூப்பிட்டா கடவுள் வந்துடுவார். அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவார் என்று மகாகவி பாடினான் அல்லவா, அதை நிரூபிக்கிற ஒரு வரலாறு. இந்த இடத்தையும் அவர் பார்த்தார், இன்னும் பல இடங்களை பார்த்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அற்புதமான அனுபவம் அவருக்கு கிடைத்தது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் சந்நிதியில போய் நின்று கொண்டிருந்தார். கொஞ்ச நாள் தங்கி இருந்தார் அங்க. சாதுர்மாசிய விரதம், 4 மாசம் விரதம். அந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி அந்த 4 மாசம் ஸ்ரீரங்கத்துல இருந்து தினந்தோறும் காவிரியில குளிப்பாரு, ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசிப்பாரு, வருவாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு காட்சி அங்க நடந்துட்டு இருந்து தொடர்ந்து அதே மாதிரி. என்னன்னா, ஒரு மனிதன் நின்றுட்டு இருப்பான் ரங்கநாதர் முன்னால, கையில கீதை சுவடிகளை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் படிக்கிறத பார்த்தா இது என்ன மொழின்னு யாருக்கும் தெரியாது, அப்படி படிச்சுக்கிட்டு இருப்பான். சம்ஸ்கிருதம் என்பது அவனுக்கு சற்றும் தெரியாதுங்கிறது அவன் படிக்கிற முறையிலேயே தெரியும். ஆனால் ரொம்ப அப்படி சிரத்தையோட படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பண்டிதர்கள் சில பேர் நடந்து போவாங்க, படிக்கிறாங்க. இவனுக்கெல்லாம் ஒரு பகவத்கீதை, இவனுக்கு என்ன தெரியுது, ஒரு மண்ணும் தெரியல, இவன் படிக்கவில்லைன்னு பகவான் அழுதாரா, படிக்கிறான்னு ஏழையும் கிண்டல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க.
இவன் அதெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான். எவ்வளோ படிச்சுட்டே இருப்பான். படிக்கும்போது சும்மா படிக்க மாட்டான். கூர்ந்து பார்த்தா அப்படியே கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து வந்து கொண்டு இருக்கும். அப்பப்போ உடம்பு அப்படியே சிலிர்க்கும். தொடர்ந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நீ இந்த கீதை படிக்கிறீங்க சரி, எல்லாரும் உனக்கு கேள்வி பண்றாங்களே, அதை கூட கவனிக்காம நீ படிச்சுட்டு இருக்கிறீங்களவா, அந்த கீதையினுடைய அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு. தெரியாது, நான் ஒரு பாமரன், எனக்கு படிப்பறிவே கிடையாது, படிக்கவே தெரியாது. ஆனால் என்னுடைய குரு நீ தினசரி கீதையை கொஞ்சம் படின்னு சொல்லிட்டார். அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். மற்றபடி இப்படி போய் பிரித்து படிக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்கிறத அப்படியே படிச்சிருவேன், அவ்வளோதான் அப்படின்னு. அப்படியா, அதனால இவ்வளவா விடாம படிக்கிறிய அப்படின்னு கேட்டார். அது ஒண்ணும் இல்லை, குரு சொன்னாரேங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நானான ஒண்ணு என்ன ஆகுதுன்னா, நான் படிக்க படிக்க அப்படியே என் மனசுல அப்படியே என் மனக்கண் முன்னால ஒரு காட்சி வருது. அந்த கிருஷ்ணர் தேர்ல நின்றுட்டு உள்ள இருக்கிற அர்ஜுனனுக்கு அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி என் முன்னால தோன்றுகிறது. தினந்தோறும் நான் பார்க்கிறேன். அதை பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுது. அதனால நிறுத்தாம அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்பதான் உடனே சொன்னாரு, கீதையை படிப்பதற்கு அந்த பண்டிதர்கள் அத்தனை பேரை விடவும் நீதான் தகுதியானவன். கீதையினுடைய உண்மையான பொருள் உனக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. தொடர்ந்து இதே பண்ணுட்டு. இது போல பல இடங்களில் அவருக்கு பல அனுபவங்கள், எல்லா இடங்களிலும் அந்த பக்தி நெறியினுடைய சிறப்பையே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். பிரயாகை என்கிற இடத்துல ரூப கோஸ்வாமி என்பவரை சந்தித்தார். பல பெரியவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு ஏற்ப பல அறிவுரைகளை வழங்கினார். ரூப கோஸ்வாமியின் இடத்துல அவர் அந்த கிருஷ்ண பிரேமைங்கிறது என்னங்கிறத சொன்னார். காரணம் என்னவென்றால், அந்த சைத்தன்யரை பற்றி சொல்லுகிற வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் கிருஷ்ணன் ராதை இரண்டு பேருடைய அம்சமும் இவர் ஒரே உடல்ல பொருந்தி இருக்கிறது என்று சொல்கிறார். கிருஷ்ணர் தான் கௌராங்கராக அவதாரம் செய்தார் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் வெறும் கிருஷ்ணன் மட்டுமல்ல, ராதையும் அவருக்குள்ளே இருக்கிற, ஒரு பக்கம் பார்த்தா ராதை இருக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணர் இருக்கிறார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார், இந்த இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று அம்பிகை, இன்னொன்று அவருடைய பக்தன். அவருக்குள்ளே ரெண்டு பேரும், அவரே தான் அம்பிகை, அவரே தான் பக்தன். அம்பிகையாக இருந்து அருள் பாலிப்பவரும் அவர்தான், பக்தனாக இருந்து எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை காட்டுபவரும் அவர்தான். மக்களுக்கு பக்தி நெறியை காட்டுவதற்காக அவர் தம்மை பக்தன் நிலையிலையும் வைத்துக் கொள்கிறார். அவர் பக்தி செலுத்துகின்றவர்களுக்கு அருள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அம்பிகையாகவும் அவரே ஆகிக் கொள்கிறார். இப்படி அம்பிகையும் பக்தனும் ஒரே உடம்பிலே இருப்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் எடுத்து சொல்லியதை போல, ராதையும் கிருஷ்ணரும் இந்த சைத்தன்யருடைய ஒரே உடம்புக்குள்ள இருந்தார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த ராதா கிருஷ்ண தன்மையை மற்ற எல்லா இடங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அதை சொல்லும் போது அந்த ரூப கோஸ்வாமியின் இடத்துல அவர் சொன்னார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் 84 லட்சம் பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்களின்படி. அதுல உயிர் உள்ளதும் உண்டு, உயிர் இல்லாததும் உண்டுங்கிறார். பிறவினாலே உயிர் தானே, உயிர் இல்லாததை எப்படி பிறவி என்று சொல்ல முடியும் என்று நாம கேட்கலாம். ஆனால் அதுக்கு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லுகிற விடையை பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். இந்த பிறவிகளை பற்றி சொல்லும் போது எத்தனையோ பிறந்து இழைத்தேன் என்று சொல்கிறார் அல்லவா, அதற்கு முன்னால் அந்த பட்டியல் கொடுக்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கம் என்று சொல்கிறார். அதில் அந்த கல்லாகின்னு சொல்றார். பொதுவாக நாம கல் உயிர் அற்றதுன்னு தானே நினைக்கிறோம். அதை போன்ற அர்த்தத்துல தான் அவரும் சொல்லுகிறார். 84 லட்சம் பிறவி ஒவ்வொருத்தரும் எடுத்துதான் ஆகணும். அதுல இந்த கல் இது போல பாறை இது போல எல்லாம் இருக்கிறதும் உண்டு. அதெல்லாம சின்ன சின்ன பூச்சி பறவை மிருகம் இப்படியா உயிரினங்கள் இருக்கின்றன. இதுல மொத்தமா கணக்கு பார்த்தா மனித இனம் என்பது மிக மிக குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கிறது. அந்த குறைந்த எண்ணிக்கையில பல பேர், பெரும்பான்மையானவர்கள்
அந்த மனித இனம் என்ற வடிவத்தில் இருப்பார்களே தவிர அதற்குரிய பண்பாடு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலேயே உலக பணத்தை செலுத்தி சுகபோகங்களை அனுபவிப்பதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று புலனின்பங்களின் பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாத்தையும் தள்ளிவிட்டு கடைசியில பார்த்தா இந்த கடவுள் மேல ஈடுபாடு கொண்டவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி கடவுள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த மிகச் சிலரிலே கடவுளை அடைவதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது கர்ம மார்க்கத்திலே செல்லுகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், ஞான மார்க்கத்திலே செல்லுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த கர்ம மார்க்கம் என்று சொல்லுகின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், ஏராளமான சடங்குகளை செய்து கொண்டே இருந்தால் போதும், இதுதான் கடவுள் உடனே வந்து காட்சி கொடுத்துருவார் என்று அப்படியே காலத்தை போக்கி விடுகிறார்கள். ஞான மார்க்கத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்கள் ஏதோ விதமான பாதையை தேர்வு செய்து கொண்டு போகிறார்கள். அதுல ஆயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டால் ஒரே ஒரு மனிதன் தான் முக்தி என்கிற நிலை அடைகின்றார். அப்படி முக்தி நிலையை அடைவதற்கு தகுதி பெற்ற பல்லாயிரக்கணக்கான மனிதர்களிலே ஆனாலும் ஒருத்தன் தான் பக்தி உடையவனாக இருக்கிறான். அந்த பக்தியில ஈடுபாடு கொண்ட பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் ஒருத்தன் தான் பிரேம பக்தியை உடையவனாக இருக்கின்றான். அடைய வேண்டிய இறுதியான இலக்கு எது என்றால் அந்த பிரேம பக்தி தான். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்ற பக்தியில ரெண்டு உண்டு, ஒன்று வைதி பக்தி, இன்னொன்று பிரேம பக்தி என்று சொல்வார். வைதி பக்தி என்று சொன்னால் வேதங்கள் சாஸ்திரங்கள் வித்திருக்கின்ற முறைப்படி பக்தி செலுத்துவது. ஒரு கடவுளின் இடத்துல பக்தி செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கு இந்த பழக்க வழக்கெல்லாம் வச்சுக்கணும், சரி கொஞ்ச நேரம் காலையில் உட்காந்து தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் செய்து கொண்டே இருக்க இருக்க மனசுக்குள்ள பக்தி வளர்ந்து வரும். இது வைதி பக்தி. இன்னொன்று அதெல்லாம் ஒண்ணுமே இருக்க திடீர்னு பக்தி பெருக்கெடுத்து வந்துடும். எப்படி இவர் அந்த கதாதர பெருமானுடைய சந்நிதியில போய் நின்ற உடனே அப்படியே பெருக்கெடுத்து வந்ததோ, கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தாரோ, அதுபோல ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சாதனையும் இல்லாமல் கடவுளை அடைவதை தவிர இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை என்று பரிபூர்ணமாக கடவுளினிடத்தை நம்மை ஒப்படைத்து விடக்கூடிய நிலை, அது பிரேம பக்தி. கடவுளை அடைந்தே தான் தீர வேண்டும். இந்த வைத்தி பக்தியை மேற்கொள்ளுகின்றவர்களை பார்த்தா அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னா, இப்படியே நம்ம செய்துக்கிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் கடவுளுடைய அருள் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு 50-60 வருஷம் ஆகும்போது இப்படியே செய்துட்டு இருக்கிறமே, கடவுளுடைய அருள் கிடைக்குமா கிடைக்காது தெரியல போல இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அநேகமா கிடைக்காது போலத்தான் தெரியுது, சரி கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காதா போகுது, பண்ணியாச்சு என்ன செய்யறது அப்படின்னு அது ஒரு சடங்கா, அதுவே சடங்கா போயிடும். ஆனா அந்த பிரேம பக்தி அதுவல்ல, இப்போதே அடைந்தாக வேண்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அதையும் சொல்ற, கடவுளை அடைய வேண்டும், என்னைக்காவது ஒரு நாள் வரணும் ஏப்பா காத்துக்கிட்டு இருக்கிற, 3 நாளில் அடைய வேண்டும் அப்படி தீர்மானம் பண்ணும் பாரு. அப்புறம் 3 நாள் எடுத்துக்கு ஒரே நாள் அடையணும், ஒரே நாள் இப்போதே அடைந்தாலும் அதுதான் அந்த பிரேம பக்தியினுடைய இலக்கு. மனிதன் கடைசியா அடைய வேண்டியது அதுதான். ஆக அந்த பிரேம பக்தியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிருஷ்ண நாமத்தை சொல்ல வேண்டும். வேற ஒன்றும் பெருசா பண்ண வேண்டாம். உள்ளத்திலே இறைவனுடைய உருவத்தை வைத்துக் கொண்டு நாக்கினிலே அவனுடைய நாமத்தை அப்படியே சொல்ல வேண்டும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கஷ்டமான தவங்கள் செய்ய வேண்டாம், கானகம் செல்ல வேண்டாம், கடுந்தவம் பயில வேண்டாம். மிக மிக சுலபமான வழி, கடவுள் நாமத்தை நல்ல பாட வேண்டும், வாய் விட்டு பாட வேண்டும், ஆனந்தமா பாடணும். அப்படியே பண்ணி கொண்டிருந்தா போதும். இதுதான் சைத்தன்யர் சொல்லி இருக்கக்கூடிய இறுதி உபதேசம். அதுதான். இதைத்தான் எல்லாருக்கும் சொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவன் எந்த விதமான சாதனையும் செய்யாத ஒரு சலவை தொழிலாளியாக இருந்தால் கூட அந்த நாமத்தினுடைய சக்தி அவனை அந்த ஒரே கணத்துல உயர்ந்த ஒரு நிலை கொண்டு போய்விட்டது. அதே சமயம் அந்த உண்மையான உணர்வு இல்லாவிட்டால் நீண்டகால சாதனை செய்த ஒருத்தனா இருந்தால் கூட அந்த நிலை அடைய முடியாமல் போய்விடுகிறது. எது தேவை என்றால் பிரேம பக்தி. பிரேம பக்தியை உருவாக்குவது எது என்றால் நாமம். கிருஷ்ண நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தவிர வேற ஒன்றுமே தேவையில்லை. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அர்த்தம் நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற ஒன்றுக்கும் இல்லை. பகவானுடைய நாமமும் ஒன்றுதான், வேற அல்ல. பகவானுடைய நாமம் என்பது உண்மையிலே பகவானுக்கே சமந்தான். நாமத்தை சொல்லிட்டா கடவுளை நேரிலேயே தரிசனம் பண்ண மாதிரி தான். தராசுல ரெண்டையும் போட்டு இருக்கும் போது அந்த துளசி இலையில அவனுடைய நாமத்தை எழுதி பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. பகவானையே ஒரு தராசுல ஒரு தட்டுல உட்கார வச்சுட்டு இன்னொரு தட்டுல அவனுடைய நாமத்தை மட்டும் எழுதி வச்சா ரெண்டு சமமா தான் இருக்கும். பகவானுக்கு சமம் அவனுடைய நாமமும். இந்த நாமத்தினுடைய சக்தியை
நானிலவெங்கும் பரப்புவதற்காக நிகழ்ந்த அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய அவதாரம். அவருடைய அந்த அவதார திருநாள் 2 நாட்களுக்கு முன்பு வந்தது. அதை ஒட்டி அவரை பற்றிய சில கருத்துக்களை நாம் இன்று சிந்தித்தோம். அடுத்த சனிக்கிழமை சுவாமி விவேகானந்தரும் சுவாமி யோகானந்தரும் என்கிற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இந்த வருகிற வாரத்தில் யோகானந்தருடைய பிறந்த நாள் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர்கள், துறவர சீடர்களிலே ஒருவர். அவருடைய பிறந்த நாள் வருவதை முன்னிட்டு அடுத்த சனிக்கிழமை அன்று சுவாமிஜியை பற்றியும் யோகானந்தரை பற்றியும் சிந்திப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்ப்புகளும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேறுபரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி கார்புமைந்த தவயோகி விவேகானந்தம் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.